வணக்கம். இன்று மகா சிவராத்திரி தினமாகும். சிவராத்திரி என்பது வெறுமனே ஒரு கொண்டாட்டமாகவோ அல்லது ஒரு விழாவாகவோ நாங்கள் கொள்ளக்கூடாது. மனதினை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு சிறந்த ஒரு சிவ விரதம் என்று நாங்கள் சொல்லலாம். சிவராத்திரியை கொண்டாடுகின்றோம் என்பதனை விட அதனை பின்பற்றுகின்றோம் என்று சொல்வதே மிகவும் சால சிறந்ததாகும். இந்த பிரபஞ்சத்தில் ரகசியங்களை அறிவியல் பூர்வமாக முதலில் தெரிந்தவர்கள் சித்தர்கள் என்று சொல்லலாம். இந்த சித்தர்களுக்கெல்லாம் தலைவனானவன் தான் நம் சிவபெருமான். அறிவியலை ஆன்மீகத்தோடு சேர்த்தவர் தான் நம் ஈசனாகின்றார். இந்த விஞ்ஞானத்தின் அறிவே இந்த பிரபஞ்சத்தில் தான் வளர்கின்றது என்று சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திலிருந்து நிறைய கதிர்வீச்சுகள் நம்மை நாள்தோறும் கடந்து செல்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கின்ற கதிர்கள் மாசி மாதத்தில் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்கின்றார்கள். இந்த கதிர்களை நாங்கள் உள் வாங்கி எங்கள் உடலையும் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்திருப்பதற்கான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் என்று சொல்கின்றார்கள். சித்தர்கள் புற விழிப்பை சொல்லவில்லை, அகத்தினை விழிப்பாக வைத்திருந்து முதுகை நிமித்தி தலையை நிமித்தி நாங்கள் தியானம் செய்ய வேண்டும். அந்த சிவராத்திரி என்று செய்கின்ற அந்த தியானம் தான் இந்த 3 மாதம் செய்யும் தியானத்துக்கு ஒப்பானது என்று சொல்கின்றார்கள். இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் நல்ல சக்திகளையும் வலுவையும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெறலாம் என்பது அறிவியல் ரீதியான ஒரு கருத்தாக இருக்கின்றது. நம் விழாக்களாகட்டும், விரதங்களாகட்டும், பண்டிகைகளாகட்டும் எல்லாமே அறிவியலுடன் தொடர்பு கொண்டனவையாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அறிவியலோடு சில கதைகளை சொல்லும் பொழுது, சில விரதங்களை சொல்லும்போது நீண்ட காலம் அது பயணிக்காது என்பதனால் என்னவோ நிறைய ஆன்மீக கதைகளை எங்கள் விரதங்கள் பண்டிகைகளுடன் புகுத்தி இருக்கின்றார்கள். அப்படித்தான் சிவராத்திரிக்கு நிறைய ஆன்மீக கதைகள் இருக்கின்றன. இந்த ஆன்மீக கதைகள் எங்களை ஈர்க்கின்றன, கவருகின்றன. அறிவியல் ரீதியாக சொல்வதை சில பேர் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அதனால் தான் என்னமோ காலங்காலமாக இந்த விரதங்கள் பண்டிகைகள் போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய ஆன்மீக கதைகளை நம் முன்னோர்கள் சேர்த்திருப்பார்கள் என்று தான் எண்ண தோன்றுகின்றது. தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் தான் நம் சிவபெருமான். அதற்கான ஒரு உருவம் தான் சிவலிங்கம். தமிழருக்கே மட்டும் உரித்தான முழு முதற் கடவுள் சிவனாகின்றார். சிந்து வெளியிலே நிறைய சிவ வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதற்கு ஆதாரமாக நிறைய சிவலிங்கங்களை கண்டெடுத்திருக்கின்றார்கள். புரத்தோ சிவா என்கின்ற ஒரு சிவனுக்குரிய முத்திரையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய முத்திரைகள் கண்டெடுத்திருக்கின்றார்கள். தமிழர்கள் சிவலிங்கத்தை வழிபடுகின்றார்கள் என்பதற்காக தமிழர்களை அசிங்கப்படுத்தும் நோக்குடன் ஆரியர்கள் சிவலிங்கத்தை சிஷ்ண தேவா என்று தங்கள் நூல்களில் எழுதியிருக்கின்றார்கள். அதாவது ஆண்குறி என்று பொருள்படுகின்றது. சிவலிங்க வழிபாட்டை அவமானப்படுத்திய ஆரியர்கள் தற்காலத்திலே சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபட்டு வருகின்றார்கள் என்பது ஒரு நகைப்புக்குரிய விடயமாகிறது. சிவனை அடைவதற்கு மன வலுவும் உடல் வலுவும் அவசியமாகின்றது. தன்னை மறந்து தன்னிலை தொலைத்து ஞான நிலையை அடைந்தவர்களால் மட்டும்தான் உன்னத நிலையை அடைய முடியும் என்பதுதான் சிவ தத்துவமாகின்றது. இதை அறிவியல் ரீதியாக சொன்னாலும் சிவன் அன்பு என்ற பிடிக்குள் மட்டும்தான் நம்ம பிடிபடுவார். வேறு எந்த வழியிலும் சிவனை நாங்கள் அடைய முடியாது. கால் போன போக்கில் போனவர் சிவன் அல்ல, அன்பின் பாதையில் சென்றவர் தான் சிவன். திருமூலர் மிகவும் அழகாக சொல்கின்றார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்ததில், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தது. அன்பும் சிவமும் வேறல்ல, அன்பின் உருவம் அனைத்துமே கடவுள் தான், சிவன் தான் என்று மிக அழகாக சொல்கின்றார். எங்கும் நிறைந்தவர், எல்லாம் உடையவர், அனைத்திலும் நிறைந்தவர் நம் ஈசனாகின்றார். சிவராத்திரி தினம் அன்று கோயிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் நிறைந்த உள்ள அன்போடு தன்னலமற்ற மனதோடு சிவனை வணங்கினாலே நல்ல பெயர்கள் நம்மை வந்து கிடைக்கும். குற்றாலத்திலே ஒரு முனிவர் போய் கொண்டிருக்கின்றார். அவருக்கு சிவனை வழிபட முடியாத ஒரு பரிதவிப்பில் சென்று கொண்டிருக்கின்றார். மலை அடிவாரத்தில் நிறைய பலா மரங்கள் இருக்கின்றன. பலாப்பழம் சிவலிங்கத்தின் வடிவத்தை ஒத்ததுதானே. ஒரு பலாமரத்தில் உள்ள பலாப்பழம் வெடித்து சிதறி தேன் வழிந்து கொண்டிருக்கின்றது. உடனே அவர் பாடுகின்றார், மலைகள் எல்லாம் சிவலிங்கம், மலை தந்த மரங்கள் எல்லாம் சிவலிங்கம், மரங்கள் தந்த கனிகள் எல்லாம் சிவலிங்கம், கனிகள் தந்த சுளைகள் எல்லாம் சிவலிங்கம், சுளைகள் தந்த வித்தெல்லாம் சிவலிங்கம் என்று அந்த பலாப்பழத்தை தன் சிவலிங்கமாக நினைத்து வணங்கி உள்ளன்போடு வழிபட்டாரார்.
இதனைத்தான் திருமூலர் சொல்கின்றார், எலும்பை விறகாக்கி உடலை வருத்தி செய்கின்ற தவத்தினால் நாங்கள் ஈசனை அடைய முடியாது. அன்போடு மனம் குலைய வேண்டும். தன்னலமற்ற மனதினால் மட்டும்தான் இறைவனை நாங்கள் அடையலாம் என்று சொல்கின்றார். என்பே விறகா இறைச்சி அறுதிட்டு பொன் கனலில் பொடிய வறுப்பினும் அன்போடு உருகி அகம் குலைவார்க்கு அன்றே என்போல் மணியினை எய்து பொன்னாதே என்று திருமூலர் சொல்கின்றார். உடலை வருத்தி செய்வதனால் நாங்கள் இறைவனை அடைய முடியாது. அகத்தில மனதிலே அன்போடு வழிபட்டால் நாங்கள் ஈசனை அடையலாம் என்றுதான் திருமூலர் சொல்கின்றார். ஆகவே சிவராத்திரி நாளாகிய இன்று ஈசனை அனைவருமே உள் அன்போடு வழிபட்டு ஈசனின் அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.